சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரம் மகாவோட தாலியை நந்தினி கிட்ட காமிச்சு, இந்த தாலி யாரோடதுன்னு தெரியுமாமா அப்படின்னு கேட்க, இப்போ நந்தினி வந்துட்டு முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இந்த தாலி இவன் கைக்கு எப்படி வந்துச்சு? ஒருவேளை அவள் கழட்டி போட்டுட்டாளா? எது எப்படியோ முதல்ல இந்த தாலியை வந்து இவங்கிட்ட இருந்து வாங்கி ஆகணும், இது இவங்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, விக்ரம் இந்த தாலி யாரோடதுன்னு எனக்கு தெரியலப்பா, நீ இந்த தாலியை வச்சிருக்க வேண்டாம், யாரோட தாலின்னு தெரியல, நீ வச்சிருக்க வேண்டாம், அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அந்த தாலியை வந்து விக்ரம் கிட்ட இருந்து வாங்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க, விஜய் அந்த தாலி மகாவோடதுன்னு அத்தைக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் வந்து அதை மாமா கிட்டேருந்து வாங்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க, எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஜய் வந்துட்டு ஐசு இப்போ நாம் எதுவும் பண்ண முடியாது, பரவாயில்ல வாங்கிட்டு போட்டோம் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நந்தினி வந்துட்டு கொடுப்பா அந்த தாலியை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி, விக்ரமா சரிம்மா நீங்களே வச்சுக்கோங்க, யாரோடது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு நந்தினி கையில் வந்து கொடுக்கறதுக்காக வராங்க. அப்போது கரெக்டாக வந்துட்டு ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, மாமா அந்த தாலி யாரோடது அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் சொன்னீங்களே மகான்னு, இது அவங்களோட தாலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நந்தினி பயங்கரமாக வந்து ஐஸ்வர்யாவும் முறைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு அது ஒன்றும் இல்லாத, எனக்கு தோணுச்சு அவங்களோட தான் இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நந்தினி வந்துட்டு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கேம் ஆடுறீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ விக்ரம் வந்துட்டு நானும் நினச்சேன் அவங்களோட தான் இருக்கும் அப்படின்னு நானும் நினச்சேன் அப்படின்னு வந்து விக்ரம் சொல்லிட்டுருக்காரு. அப்போது கரெக்டாக வந்து இன்ஸ்பெக்டர் செல்லம்மா அங்கே வராங்க. நந்தினி வந்துட்டு இன்ஸ்பெக்டர் செல்லம்மாவை பார்த்துட்டு, இப்போ எதுக்காக இங்கே போலீஸ் வந்திருக்காங்க, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு போயிட்டு பார்க்குறாங்க. அப்போ அவங்களோட பேட்சை பார்த்துட்டு, ஓஹோ இவ தான் இன்ஸ்பெக்டர் செல்லம்மாவா, இவன் எதுக்காக வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அப்போது நந்தினி வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு கேட்குறாங்க, அம்மா இவங்க யார் நீங்கள் சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்க, அப்போது நந்தினி வந்துட்டு சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைப்பா, இவங்க நம்மளோட கெஸ்ட்டு தான், நான் தான் வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு விக்ரம் வந்துட்டு, ஓஹோ உங்கள் கெஸ்ட்டா, அப்போ நீங்கள் பேசுங்க நான் உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அங்கேருந்து போயிடுவாங்க. போகும்போது வந்து விக்ரம் வந்து கேட்குறாரு விஜய்கிட்ட, விஜய் உனக்கு அந்த மகா பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விஜய் வந்துட்டு எனக்குமே தெரியாது, நான் வேணா யார்கிட்டனா விசாரித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் செல்லம்மா வந்து பார்த்துட்ருப்பாங்க. இன்னொரு பக்கம் மகா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விக்ரம் அட்மிட் ஆன அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க. அப்போ அந்த ஒரு நர்ஸ் தான் வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. அப்போது மகா வந்துட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்கள் ஹாஸ்பிட்டலில் தலையில் அடிப்பட்டு ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்தார்ல, அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், அவரோட ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, பேஷண்ட்டோட நேம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மகா வந்துட்டு விக்ரம்னு சொன்ன உடனே அந்த நர்ஸ் வந்துட்டு, ஓ அவரா, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் அவரோட ரெசிடென்ஷியல் அட்ரஸ்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் என்னோட சித்தி பொண்ணு வந்துட்டு அவரோட கம்பெனியில் தான் வந்து ரிசப்ஷனிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறான், நான் வேணும்னா அவகிட்ட கேட்டு உங்கள் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, மகாவும் சரின்னு சொல்கிறாங்க. அந்த நர்ஸும் வந்துட்டு அவங்க சித்தி பொண்ணுக்கிட்ட வந்து விக்ரம் வீட்டோட அட்ரஸை வந்து வாங்கி மகாவுக்கு வந்து சென்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரன் சிவா 2 பேர் வந்து சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போது சாப்பாடு பரிமாறிக்கிட்டே வந்து மகா வந்துட்டு ஈஸ்வரன் கிட்ட வந்து பேசுகிறாங்க, ஆனால் நாம் ஒரு முறை வந்துட்டு சென்னைக்கு போயிட்டு முருகனை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஈஸ்வரன் வந்துட்டு எதுக்காக வந்து நீங்கள் முருகனை பார்க்கணுன்னு சொல்கிறேன், இப்போது அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் பெரிய கோட்டீஸ்வரன், இப்போது அவனை எதுக்காக நாம் பார்க்கணும், அப்படியே நாம் வந்து பார்க்கணுன்னாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கணும், சரி அவன் அப்படியே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டா கூட நாம் போனோன்னா என்ன விஷயமா வந்தீங்கன்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க, நாம் என்னன்னு சொல்கிறது, நீ எதுக்காக பார்க்கணுன்னு சொல்லு, நாம் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ மகா வந்து அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. நான் எதுக்காக பார்க்கணுன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியலையாண்ணா அப்படின்னா வந்து கேட்குறாங்க. அப்போ ஈஸ்வரன் வந்துட்டு என்னன்னு காரணம் சொல்லுமா, நாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவா ஒரு பக்கம், நாம் இந்த விக்ரமும் மகாவும் பார்க்கவே கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா இவ என்ன இவ்வளோ பிடிவாதமாக இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த வந்து சிவா வந்து யோசிக்கிறாங்க. சிவா வந்து நந்தினிக்கு கால் பண்ணி பேசியிருப்பாங்க. கால் பண்ணும்போது நந்தினி வந்துட்டு, ஓஹோ சிவாவா, சரி யாருன்னு தெரியாத மாதிரியே பேசுவோம் அப்படின்னு நந்தினி யாருன்னு கேட்க, உடனே
சிவா வந்து யோசிக்கிறாங்க, நந்தினி நீ பெரிய கேடி, என்னை தெரிஞ்சுக்கிட்டே யாருன்னு தெரியாத மாதிரி பேசுறியா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி நான் திருச்சியிலேருந்து சிவா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சிவா வந்துட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கும் அந்த முருகனுக்கும் வந்து அப்படி என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நந்தினி வந்துட்டு நான் தான் ஏற்கனவே அந்த காரணத்தை வந்து சொன்னனே அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவா வந்துட்டு இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, இதில் வேறு என்னவோ விஷயம் இருக்குது, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கும் அந்த விக்ரமுக்கும் அப்படி என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்க. அப்போ நந்தினி வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. விக்ரம் வந்துட்டு என்னோட அக்கா பையன், அவனுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, ஆனால் அந்த சொத்தெல்லாம் என்னால் அனுபவிக்க முடியல, அதனால தான் அவனையும் அவன் ஒய்ஃப் மகாவையும் நான் கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அதில் தான் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சிவா வந்துட்டு உன்னோட பிளான் எல்லாமே வந்து சொதப்பிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நந்தினி வந்துட்டு சொல்கிறாங்க, இதுக்கு தான் நான் உங்ககிட்ட அப்போவே வந்து ஹெல்ப் கேட்டேன், இப்போ கூட ஒன்றும் இல்லை, நான் அந்த விக்ரமை வந்து இங்கே வீட்டில் வச்சே போட்டு தள்ளிடுவேன், நீ அந்த மகாவை அங்கே வச்சு கொலை பண்ணிட்டேன்னா ஈஸியாக முடிஞ்சிடும், நீ எவ்வளோ கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவா வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது, காவேரி எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க சந்தோஷத்தெல்லாம் நான் கெடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நந்தினி வந்துட்டு இப்படி சொன்னால் எப்படி, அது 2 பேரையும் ஒரே நேரத்தில் கொலை பண்ணிட்டேன்னா ஈஸியாக எல்லாமே முடிஞ்சிடும், நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவா வந்துட்டு பணத்துக்காக எதையும் பண்ணுறவன் கிடையாது நான், ஆனால் கௌரவத்துக்காக என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், இப்போ என்ன உங்களுக்கு மகா உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் காவேரியாக எப்பவும் இருக்கணும்னு நான் சொல்கிறேன், அவங்க 2 பேரும் ஒன்று சேரவே கூடாது, விக்ரமும் மகாவும் கடைசி வரைக்கும் ஒன்று சேரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நந்தினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா சேராமல் இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி சிவா வந்துட்டு ஏதோ ஒரு ஐடியாவை நந்தினி கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு நந்தினி வந்துட்டு சரி இது சூப்பர் ஐடியாவாக இருக்குது, நீ சொல்கிற மாதிரி அப்படியே பண்ணிட்டேன்னா எல்லாமே சூப்பராக முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து சிவா வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் பார்க்கவே விடக்கூடாதுன்னு நினச்சா இவ என்னடானா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாளே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரொம்ப கோபமாக உட்காந்துட்டு இருக்காங்க. மகா கிட்ட வந்து சொல்கிறாங்க, அதான் அண்ணனே வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு, நீ எதுக்காக இவ்வளோ பிடிவாதமாக கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்ல, அப்போது ஈஸ்வரன் கிட்ட வந்து போனா வந்து சொல்கிறாங்க, அவள் தான் இவ்வளோ சொல்கிறாளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ ஈஸ்வரன் வந்துட்டு சரிம்மா ஆனால் இன்றைக்கே போக முடியாது, நாளைக்கு நாம் எல்லாரும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் முருகனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சிவாவுக்கு ரொம்ப கோவம் வருது, என்ன இவங்க 2 பேரையும் பார்க்கவே விடக்கூடாதுன்னு நினச்சா இவ்வளோ பிடிவாதமாக பேசி பெர்மிஷன் வாங்கிட்டாலே அப்படின்னா வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. மகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, விக்ரமா பார்க்க போகிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் செல்லம்மாவை வந்து நந்தினி வந்து தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசுகிறாங்க. அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் என்னை வந்து தனியாக கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நந்தினி வந்துட்டு இல்லை இப்போ தான் வந்து விக்ரம் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கான், விக்ரம் கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் உங்களை தனியாக கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்போ செல்லம்மா வந்துட்டு சொல்கிறாங்க, ஒழுங்காக நீங்களே வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நந்தினி அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலான்னு வராங்க. இன்னொரு பக்கம் சரவணன் வந்துட்டு சிவாவோட நம்பருக்கு வந்து கால் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ணி வந்து சிவா இந்த மாதிரி என் தங்கச்சியும் அவளோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோவும் உனக்கு நான் சென்ட் பண்ணியிருந்தேன், இப்போது என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து விக்ரம் வீட்டுக்கு வந்துட்டார், ஆனால் என் தங்கச்சி பற்றின எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்து கிடைக்கல, நீ கொஞ்சம் அந்த ஃபோட்டோவை காமிச்சு எங்கேயாவது விசாரிச்சு பாரு அப்படின்னு சொன்ன உடனே மகா உடனே அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே மகா வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. முருகன் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்ற விஷயம் வந்து மகாவுக்கு தெரிய வருது. இன்னொரு பக்கம் விக்ரம் வந்துட்டு அந்த தாலியை கையில் வச்சுக்கிட்டு மகா நான் உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.